ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா புட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1 கிலோ வந்து சுறா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து சுறா புட்டு எப்போ சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி டெலிவரி டைமில் குழந்தைக்கு பால் ஊறணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்பப்போ செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மாதத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சாப்பிட்டது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. குழந்தை பெற்றவங்களுக்கு இது கொடுப்பாங்க. நல்லா பால் ஊறும். குழந்தைக்கு வந்து ஃபீடிங் வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக குடிக்கிற அளவுக்கு நல்லா பால் ஊறும். ஸோ அதுக்காக தான் இந்த சுறா புட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ 3 இயர்ஸ் பேக் அப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். நான் என்ன பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதை என்ன பண்ணேன், அப்படியே வந்து இட்லி தட்டில் போட்டு ஆவி கட்டுறதுக்காக அடுக்கி வச்சிட்ருக்கேன். அடுக்கி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு இட்லி தட்டை போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். டைமிங்லாம் தெரியல உண்மையாக, ஏன்னா அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைமிங்லாம் தெரியல. நான் ஒரு 8 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருச்சு. அந்த தோலெல்லாம் சுருண்டு வந்துருச்சு. 8 நிமிஷத்துலேயே எனக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அப்படி தோல் தானாகவே உறிஞ்சி வருது. அது மட்டும் இல்லாமல் கையை வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிசு 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 பிசுன்னு ஒட்டுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் வந்து கையை டிப் பண்ணி இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதோட நடு முதுகு தண்டு, அதான் முள், அது பார்த்திங்கன்னா முள்ளே கிடையாது. அதுவும் வந்து பொறன்னு நல்லா தான் இருக்கும். ஸோ அது வந்து நான் தூக்கி போடல, அதையும் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பொலன்னு உதுத்து போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் பார்த்திங்களா, நல்லா உதுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு போட்டுட்டு ஒரு 3 வெங்காயம், நிறையவே பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கிட்டேன். அப்படின்னா நான் நறுக்குன்னு இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கிட்டு அதை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது மிளகாத்தூள் போடல, பெப்பர் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது ஆல்ரெடி ஏற்கனவே வெந்தது தானே, சும்மா லைட்டாக ஒரு பெரட்டி மேலே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இறக்கிட்டேன். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு புட்டு மாதிரி வரல, பட் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஆசமாக இருந்தது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.